Daily. Taste the Daily. வணக்கம் நியூஜே நேயர்களே, சொல்லியடி நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் ரேஷன் கடையில் இருக்கிற பொருட்கள்லாம் முதியோர்களுக்கு நாங்கள் முதியோர் மாற்றுத்திறனாளிகள்லாம் வீட்டிலேயே கொண்டு போய் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு திமுக அரசாங்கம் சொல்லி ஒரு 2 மாதத்துக்கு முன்பு ஒரு மிக விமர்சையாக அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற்றது. ஸ்டாலின் அவர்களும் எல்லார் வீட்டிலெல்லாம் போய் கொடுத்து இது ஒரு பெரிய செய்தியாக தேனாம்பட்டெல்லாம் போய் கொடுத்து செய்தியெல்லாம் பரவிச்சு. ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. வழக்கம் போல் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அது வாயில் வடை சுடுற மாதிரி இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இப்போ கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் ஆரம்பித்தாங்க தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு வீடு தேடி கொடுக்குறோன்னு. அதில் என்ன குளறுபடினா 70 வயதுனா கணவருக்கு மட்டும் 70 வயது இல்லை, மனைவிக்கும் 70 வயது தான். இப்போ இன்றைக்கு 70 வயது இருக்கிறவங்க திருமணம் எப்போ முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1960 70 அந்த சமயத்துங்களை முடிச்சிருப்பாங்க. அவர்கள் அந்த அப்போல்லாம் எப்படின்னா 5 வயசு 10 வயசு வித்தியாசத்தில் தான் திருமணம் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது கணவருக்கு 70 இருந்து மனைவிக்கு 65 இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. மனைவிக்கும் 70 ஆயிருக்கணும் அப்படிங்கிற சூழல். அப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ 21 லட்சம் ரேஷன் கார்டு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கான தகுதி உள்ளதாக முடிவெடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளும் முதியவர்களையும். இந்த 21 மாதம் 2வது சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களில் போகணும், குட்டியான மாதிரியான வாகனத்தில் எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் இந்த 2 மாதங்களில் ஏறத்தாழ 1 லட்சம் வாடிக்கையாளர்களோட கொடுக்க முடியல. அதாவது உதாரணத்துக்கு இப்போ இது உத்தரமேறு பகுதி இருக்குன்னா அந்த பகுதியில் மொத்தமாக விநியோகிக்கப்பட்டது மொத்தம் 51,000 கார்டு இருக்குது. அந்த 51,000 கார்டில் அவங்க கொடுத்தது ஒரு 5,000 கார்டு தான். ஏறத்தாழ 10% அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ முதல் முறைக்குனால வீட்டுக்கு போனால் வீட்டில் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கதை சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா இப்போ இதே மாதிரியே இப்போ நம்ம தேர்தலில் முதியோர்களுக்கு ஓட்டு இருக்குல்ல, அப்போ அது மட்டும் எப்படி வாக்குப்பதிவு சரியாக இருக்குது? அப்போ தேர்தலுங்கும் போது தேர்தலுக்காக இவர்கள் எல்லா முன்னெடுப்புகளும் செய்கிறாங்க, நிர்வாகிகளை கொண்டு செய்கிறாங்க. இது அந்த முன்னெடுப்பு இருக்குல்ல, இதில் என்ன பாருங்கள், திமுகவுடைய இது ரேஷன் கடை ஊழியர்கள் புகார் கொடுத்துருக்காங்க. என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் போய் ரேஷன் பொருள் கொடுக்குறது மாதிரி இங்கே அந்த பகுதியில் கூட வட்ட செயலாளர்கிட்ட சொல்லிட்டு போகணும். சென்னை போன்ற நகரங்களில் பெருநகரங்களில் கிராமங்களில் ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். சொன்னதுக்கப்புறம் அந்த கிளை செயலாளர் வருவார், சம்மந்தப்பட்ட எந்த வீட்டுக்கு போகிறீங்களோ அந்த வீட்டுடைய பூத் ஏஜென்ட், அதாவது திமுகவுடைய பூத் ஏஜென்ட் கூட வரணும். அப்போ தான் நீங்கள் விநியோகிக்கணும். ஆக கொடுக்கறது அரசு பொருளை ஒரு நல்ல திட்டம், பேர் மட்டும் நல்லா அழகாக தாயுமானவர்னு திட்டத்துக்கு பேர் வச்சுட்டீங்க. ஆனால் அதை செய்யணும்ல, நடைமுறைப்படுத்தலை. அது நடைமுறைப்படுத்தாமல் அது நடைமுறைப்படுத்தல இவ்வளோ உள் பிரச்சனை. இந்த உள் பிரச்சனை என்னென்னா இதை ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்துறது. நீங்கள் அங்கே வட்ட செயலருக்கு என்ன வேலை, அங்கே திமுக ஒன்றிய செயலருக்கு என்ன வேலை, அதோடைய பூத் ஏஜென்ட்டுக்கு அந்த பகுதியுடைய பூத் ஏஜென்ட்டுக்கு என்ன வேலை? அப்போ அவரை வச்சுக்கிட்டு தான் கொடுப்போம்னா இந்த திட்டத்தை நீங்கள் ஒரு அரசியல் நோக்கத்தோடு அரசியலில் ஆதாயம் திட்டுகிற திட்டமாக இதை பயன்படுத்துறீங்க. ஏன்னா இது திமுக அரசு பாருங்க, இப்போ கலைஞர் உரிமை தொகை எப்போ கொண்டு வந்தாங்க? 1 வருஷம் தான் ஆகுது. ஏறத்தாழ 54 மாதங்கள் ஆகிப்போச்சு. இன்னும் ஒரு 6 மாதங்கள் ஆட்சியே முடிய போகுது. அப்போ 54 மாதங்களில் முதல் 3 வருஷம் சும்மா இருந்துட்டாங்க. அதன் பிறகுதான் கலைஞர் உரிமை தொகை வந்துச்சு. ஏன் கலைஞர் உரிமை தொகை சொன்னால் அதன் பிறகுதான் தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் மாணவர்களுக்கான உதவித்தொகை கொடு, பெண் மாணவிகளுக்கு உதவித்தொகை கொடுப்பது, இப்படி போன்ற திட்டங்களை எல்லாம் அதன் பிறகுதான் கொண்டு வராங்க. அப்போ என்ன அர்த்தம்னா தேர்தல் நெருக்கத்தில் எல்லாம் கொண்டு வராங்க. இப்போ கண்டிப்பாக இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ஒரு பக்கம் முதியோர்கள் வஞ்சிக்கப்படுகிறாங்க, இன்னொரு பக்கம் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறான ஒரு செய்தி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உரம் பல பகுதிகளில் விவசாயிகளுக்கு சரியான முறையில் விநியோகிக்கப்படுவது கிடையாது, எல்லாரும் தேங்கி இருக்கிறது. இது திமுகவோட மிகப்பெரிய கைங்கரியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் பல பகுதியில் மதுரை, தேனி போன்ற பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் உரத்தை விநியோகிக்கவே விட மாட்டேங்கிறாங்க விவசாயிகளுக்குன்னு சொல்லப்படுதே சார். ஆமாம், என்னென்னா இப்போ குஜராத்லேருந்து ஒரு 1300 டன் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அந்த இறக்குமதி பண்ணதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேனி போன்ற பகுதிகளெலாம் இப்போ காலையில் இருந்து ஒரு 6 மணிக்குள்ளே கொடுத்தா 100 ரூபா தான் அந்த ஏற்றுக்கூலி இறக்குக்கூலியாக இருக்கும். அப்போ 6 மணிக்கு மேலேனா ஒரு 300 ரூபா அதோடைய கூலியாக இருக்கும். அப்போ இந்த 300 ரூபா வேணுங்கிறதுக்காக நான் அதில் அந்த திமுக நிர்வாகி, அங்கே லோக்கலில் இருக்கிற நிர்வாகி உட்பட எல்லாருக்குமே பணம் போகிறதா சொல்லப்படுது. அப்போ அதனால் அந்த வேணுன்னே அது 6 மணி வரைக்கும் ஆக்குறாங்க. ஒன்று அடுத்தது பொதுவாக பதுக்குறதன் அடிப்படையில் என்னென்னா விளைவு ஏற்றத்தை பண்ணி
விற்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இப்படியான ஒரு ஊழலாக விவசாயிக்கு நடக்குது. ஆனால் இப்போ ஒரு 40,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி சென்னையில் கார் ரேஸ் நடத்த முடிஞ்சவங்களுக்கு இது போன்ற விஷயங்களை செய்ய முடியல. ஒன்றும் இல்லைங்க, இப்போ அங்கங்கே இப்போ கடலூர், சிதம்பரம் போன்ற இடத்துலாம் நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குல்ல, என்ன மார்க்கெட்டுன்னு சொல்கிற கமிட்டி, அந்த மார்க்கெட் கமிட்டியில் கூரைகள் இல்லாமல் மழை பெஞ்சு அந்த மழையை நனைஞ்சு நெல் விளைச்சி பயிராயிடுச்சு. என்ன ஒரு 40,000 ரூபாய் போட்டு கார் ரேஸ் நடத்த முடிஞ்ச துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இதை செய்ய முடியாதா? என்ன ஆக விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறது தான் இவருடைய வேலையாக இருக்குது. அதுக்கு உதாரணம் தான் இந்த நெல் பயிர் முளைஞ்சது சொல்கிறேன், இந்த உரத்தட்டுப்பாடு விஷயம். ஆனால் இதை எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் சிறப்பாக இருந்துச்சு. இப்போ அவரே சொல்கிறார், இப்போ மும்முனை மின்சாரம் கிடைக்குதாங்க அப்படின்னு கேட்குறாரு இந்த எழுச்சி பயணத்தில். இந்த மும்முனை மின்சாரம், அதாவது 3 ஃபேஸ் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அந்த மோட்டர் வந்து கிணத்துல தண்ணி இறைக்க முடியும். இப்போ ஷிஃப்ட் முறையில் கிடைக்குது. அப்போ நான் வந்தால் 3 ஷிஃப்ட்டுகளையும் மும்முனை மின்சாரம், அதாவது 3 ஃபேஸ் மின்சாரம் தருவேன்னு வாக்குறுதி சொல்லார். அந்த அளவுக்கு விவசாயி அக்கறையுள்ள அரசா அதிமுக அரசு இருந்துச்சு. இவர்கள் விவசாயி வயிற்றில் அடிக்கிற அரசா திமுக அரசு இருக்குது. அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம், கல்வி. அதை வந்து விளிம்பு நிலை மாணவர்களுக்கு சரியான முறையில் போய் சேரவில்லை. கல்வி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, தொடக்க பள்ளியாக இருந்தாலும் சரி, மேல்நிலைப் பள்ளியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த விதமான முன்னறிவிப்பும் என்று பல்வேறு தொல்லைகள் கொடுக்கப்படுகிற அந்த செய்திகள்லாம் வருது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட திருச்சி பக்கத்தில் இருக்கிற பள்ளியில் வந்து அங்கே மேற்கூரெல்லாம் இடிஞ்சு இந்த செய்தியெல்லாம் வந்திருக்கு. ஸோ கல்வி வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கே சார் இங்கே. அதாவதுங்க, இப்போ இதை வந்து ஆளுநர் ரவி கூட பதிவு பண்ணியிருக்காரு. என்னென்னா, உயர்கல்வியில் எந்த முன்னேற்றமும் இல்லை, மாணவர்கள் அரசு பள்ளியில் சேருகிற விகிதாச்சாரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. என்னென்னா, ஏன் அவர் பதிவு பண்ணுறாருன்னா, அவர் தான் வந்து பல்கலைக்கழகத்துடைய வேந்தர், அவர் தான் வைஸ் சான்சலர் அவர் தான். அந்த அடிப்படையில் இவ்வளோ ரெக்கார்டுன்னு அவர் ஆதாரப்பூர்வமாக தகவலை சொல்கிறாரு. அதுக்கு அரசு தரப்புலேருந்து எந்த பதிலும் இல்லை. என்னன்னாங்க, இப்போ இந்த ஒவ்வொன்றுமே இவங்க தேர்தலுக்கான ஒரு வாக்குறுதியாகவும் தேர்தலுக்கான பிரச்சாரமாகவும் தான் திமுக அரசு இதை பார்க்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் வரும்போது தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு பணம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறது. ஆனால் இதே மாணவர்களுக்கு நம்ம லேப்டாப் கொடுத்தோம்ல, 20 லட்சம் லேப்டாப் கொடுத்தோம் அதிமுக அரசு. இப்போ அதிமுக அரசு 20 லட்சம் லேப்டாப்புங்கிறது ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மொபைலுங்கிறது ஒரு 15,000-20,000 விலை. ஸ்மார்ட் மொபைல் இல்லாத ஏழை விவசாயிகள் வீட்டில், ஏழை மாணவர்கள் வீட்டில் என்ன லேப்டாப் இருக்கும். அந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்திட்டீங்க. அதை நிறுத்திட்டு இப்போ கடைசி தேர்தலுக்கு முன்னாடி வந்து இதை செய்கிறீங்க. என்ன மாணவர்களுக்கு செருப்புல இருந்து பை, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, என்ன மிதிவண்டி இப்படி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனால் இப்போ அதை அத்தனை திட்டங்களும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா அதாவது அந்த விகிதாச்சாரமே 6% உயர்ந்துட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் தனியார் பள்ளிகள் அதிமுக ஆட்சி காலத்தில் தனியார் பள்ளிகளில் சேருகிற மாணவர்களை விட அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அந்த விகிதாச்சாரம் குறைஞ்சிட்டு வருது. இன்னும் நீங்கள் அந்த ஊக்கத்தொகையை அறிவிச்சிருக்கீங்க. பெண்களுக்கு மாணவிகளுக்கும் அரசு பள்ளியில் படித்த 6 to 12 படித்தவங்களுக்கு போய் கல்லூரிக்கு போனால் மாதம் 1000 ரூபாங்கிற திட்டமும் வச்சுருக்கீங்க. ஆனால் அத்தனையும் அறிவித்தாலும் வரல. ஏன் வரலன்னா, இதை தேர்தலுக்காக கடைசி நேரத்தில் மட்டுமே இதை பயன்படுத்துறீங்க. அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு அது சென்றடையில் ஏற்கனவே நீங்கள் நிறுத்தின திட்டங்களால், அதாவது ஒரு சாதாரண குழந்தை வீட்டில் மொபைல் ஃபோன் கூட இல்லாத இடத்துல லேப்டாப் பயன்படுத்தி அவனால் அந்த கணினி சார்ந்த அறிவுகளை வளர்த்துக்க முடிச்சுது. அந்த ஐடி துறையாக இருக்கட்டும், அந்த துறைக்குள்ளே அவன் போகணுங்கிற ஆர்வம் உருவாகுச்சு. ஆனால் இன்றைக்கி அது அத்தனையுமே தடைப்பட்டு போய் நிற்கிது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்களை பற்றி பேசும்போது முக்கியமாக இன்னொரு விஷயம் பேசணும்னா, போதைப்பொருள் வந்து மாணவர்கள் மத்தியில் அதிகமாக நடமாட்டம் இருக்கிறதுன்னு எடப்பாடியார் கூட சொல்லியிருக்காங்க. போதைப்பொருள் வந்து ஆம்புலேட்டில் கூட போதைப்பொருளை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை. முதல்ல வந்து சாக்லேட் போன்ற விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ அது வந்து கொஞ்சம் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு திமுக ஆட்சியில். ஆம்புலேட் போன்ற விஷயங்கள்லாம் கூட போதைப்பொருளை தரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்காரு. அதாவது எங்கு காணினும் வந்து போதைப்பொருள் வந்து உலா வந்து கூட சூழ்நிலை இருக்கு இல்லையா? இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, இந்த போதைப்பொருள் கண்ணா அப்படின்னான்னு தலைவிரித்தாடுது. அங்கங்கே மாணவர்கள் அடிதடி, மோதல், காம்பஸால் குத்திக்கிறது போன்ற செயலெல்லாம் பள்ளிகளிலே நடக்குது. இதான் ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. இதற்கு எதிராக ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மணல்மேடுங்கிற ஒரு கிராமம், ஐயம்பேட்டை பக்கத்தில் மணல்மேடுங்கிற ஒரு கிராமத்தில்
ஒரு ஆமினி பஸ் டிரைவர் சிவமணிகண்டன் பேர், அவர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாருங்க. அந்த ஐயம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்கல. என்ன ரவிமதிங்கிற காவல்துறை இன்ஸ்பெக்டர் வந்து நடவடிக்கை எடுக்காதன் அடிப்படையில் அந்த இதை சொன்னதுக்காக அந்த கஞ்சா விற்கக்கூடியவர்கள், அதாவது அவங்க ஊரில் மணல்மேடுங்கிற தெருவில் ஒவ்வொரு வீடு வாடகை எடுத்து அந்த வீட்டில் கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக இறங்குதுங்க கஞ்சா. அதை இறங்குதான் புகார் கொடுத்தாங்க. புகார் மீது நடவடிக்கை எடுக்கல. அதன் அடிப்படையில் போய் இவங்க அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளி என்ன பண்ணுறாங்க, சிவமணிகண்டனை கத்தி எடுத்துருந்து வெற்றிவன் ஒரு 7 பேர் சேர்ந்து மிரட்டுறாங்க. இது ஒரு அப்புறம் அடுத்த மாதம் மீண்டும் புகார் கொடுக்குறாங்க. கொடுத்து அப்பயும் அந்த ரவிமதிங்கிற இன்ஸ்பெக்டர் நடவடிக்கை எடுக்கல. அதன் அடிப்படையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெட்டி கொன்னுறாங்க. கஞ்சா விற்கிறவங்க மேலே புகார் கொடுத்தாச்சு முறைப்படி. அந்த புகாருக்கு முறைப்படி நடவடிக்கை எடுத்திருந்தா அவர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார். என்ன மூட்டை மூட்டையாக, அதாவது இவ்வளோண்டு கொஞ்சோண்டு அப்படிங்களா, மூட்டை மூட்டையாக இறங்குது. ஒரு மூட்டை இறங்குதுங்கன்னா அந்த அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க புகாரை. அந்த ஊர் மக்களும் சேர்ந்து, சிவண்ணன் உட்பட அந்த ஊர் மக்களும் கொடுக்குறாங்க. இவர்கள் இது பண்ணி இன்றைக்கி ஒரு 7 பேர் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த உயிர் போயிருக்காரு. என்ன இப்படி சொல்கிறேன், கஞ்சா மூட்டை மூட்டையாக புழங்குகிற புழக்கம் இருக்குது. அதனால தான் எடப்பாடியார் உட்பட எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி சுட்டி காட்டியும் நடவடிக்கை இல்லை. ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு உணவில் வந்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இந்த போதை வெறிய உண்டு பண்ணிடுச்சா. இது பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு கிடைச்சா எப்படி போகும் இந்த எதிர்கால தலைமுறை? என்ன ஆக இந்த அளவுக்கு மோசமான ஆட்சியாக, சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சியாக இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போது ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு வந்து 3 அடுக்காக கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பால் பொருட்களில் வந்து 12% 5% குறைப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. அது இன்றையிலேருந்து முடிவு எடுக்கப்பட்டது, அதாவது நேற்றிலேருந்து முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. நவராத்திரியிலேருந்து துவங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா தனியார் நிறுவனங்களும், அது மட்டும் இல்லை மற்ற மாநிலங்கள், கர்நாடகா நந்தினி போன்ற நிறுவனம் கூட உடனே வந்து அந்த 12% 5% வரியை குறைச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஆவின் வந்து குறைக்கவே இல்லை. அது வந்து அப்படியே அதே சதவீதங்களை வச்சுருந்தாங்க, 12% வச்சுருந்தாங்க. பல்வேறு தரப்பினர், அதாவது எதிர்கட்சிகளின் அதிமுக போன்ற கட்சிகளின் தொடர் வலியுறுத்தல் காரணமாக தான் வேறு வழி இல்லாமல் அதை குறைச்சாங்க. ஏன் இது வந்து இது ஒரு மெத்தனமா போக்கில் இவர் செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது அரசு நிறுவனம், அரசு துறை நிறுவனம் சரியாக செயல்படலை. முதல்வர் வந்து எடப்பாடி சொன்னால் ஒரு பொம்மை முதல்வர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சிங்க. எப்படி சாட்சினா, மத்திய அரசாங்கம் குறைச்சிட்டு 7% ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சிச்சு, 12லேருந்து 5 ஆயிடுச்சு. அப்போ உடனே அதை அமுல்படுத்துகிற நடைமுறைக்கு வரணும்ல. அந்த அமுல்படுத்துகிற நடைமுறை வரலைங்கிறதுனால தான் மற்ற மாநிலங்களில், உங்களுடைய தோழமை கட்சியான காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களில் அமுலாயிடுச்சு. என்ன அப்போ இங்கே நீங்கள் உடனே அமுல்படுத்த வேண்டியதான். நான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியாக இருக்கேன்னு சும்மா நீங்கள் வந்து இந்தியாவே திரும்பி பார்க்குதுன்னு நீங்கள் ஒரு கதை விட்றீங்க. ஆக அது நடைமுறைப்படுத்துறீங்களா, அது உங்களோட ஃபெயிலியருக்கு இந்த ஆவின் விலை குறைப்பு ஒரு உதாரணம். முதல்வடியாக நீங்கள் தான் செஞ்சுருக்கணும். எல்லா கட்சிகளும் எடப்பாடியார் உட்பட அனைவரும் அதை அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து இன்றைக்கி விலை குறைச்சிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்து தமிழகத்தை தலைக்குடி விட மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஊரெல்லாம் வந்து போஸ்டர்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது தமிழகம் வந்து நாங்கள் தலைநிமிர் தான் செய்வோம், நாங்கள் எங்களால் தலை குனியாது அப்படின்னு விஷயம் சொல்கிறாங்க. பட் பலரும் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, உங்களால் தான் தமிழ்நாடு வந்து தலை குனிந்து இருக்கின்றது அப்படி டாஸ்மாக் போன்ற விஷயங்கள்லாம் உங்களால் தான் தமிழ்நாடு தலை குனிந்திருக்கல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது பிரச்சாரத்துக்கு அதாவது இனிப்புன்னு சொன்னால் வாய்ஸ் வச்சிடாது. என்ன அதுபோல் இவர்கள் சொல்வது தான் அந்த விட நீங்கள் இந்த கள்ளச்சாராய சாவு பாருங்கள், கள்ளக்குறிச்சி 100க்கு கலெக்டர் அலுவலகத்துக்கு பின்னாடியே 100க்கு பெற்ற நபர்கள் குடிச்சிட்டு செத்த வரலாறு. அந்த அந்த கள்ளச்சாராயம் வித்த குற்றவாளியை கைது செய்து மீண்டும் அவன் ஜாமீனில் வந்து மறுபடியும் கள்ளச்சாராயம் விற்று மறுபடியும் இறந்து மறுபடியும் கைது செய்யப்பட்டான். ஏன்னா அப்படி ஒரு 100 பேருக்கு மேற்பட்டவர் சாவில் இருந்தாலும் எப்படி நீங்கள் வெளியே விட்டீங்க, எப்படி ஜாமீனில் வெளியே விட்டீங்க? ஆக அதுவே உதாரணம். அடுத்தது இவர்கள் சொல்லுகிற போல தமிழகம் வந்து தலை குனிஞ்செல்லாம் இல்லை. என்ன அதிமுக ஆட்சி காலம் 10 ஆண்டு ஆட்சி, இன்னைக்கு சொல்கிற வளர்ச்சி, இவங்க என்னென்னா அந்த வளர்ச்சி 11% சொல்கிறாங்க. இந்த வளர்ச்சி எங்கே இருந்துச்சு? 6% வச்சுருந்தோம். கொரோனா காலத்தில் 5.5 குறைஞ்சிது. கொரோனா காலத்தில் சமாளித்து நம்ம ஆட்சி நடத்தினோம். கொரோனா காலத்தில் ஏறத்தாழ இந்தியா முழுக்க இறப்பு விகிதம் அதிகமாக இருந்தப்ப தமிழ்நாட்டில் மட்டும்தான் இறப்பு விகிதம் குறைவு. அதுக்காக மத்திய அரசால் பாராட்டப்பட்டிருக்கோம். ஏன்னா ஆக இப்படி இருந்த ஆட்சியை நீங்கள் வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மாறிடுச்சு. அந்த 10 ஆண்டு உழைப்பு தான் போன வளர்ச்சி. அடுத்தது நீங்கள் என்ன தமிழகத்துக்காக இவர்கள் போராடு, நீட்டு தேர்வு முதல் கையெழுத்தே நீட் தேர்வு தானாங்க. நீட் தேர்வை ரத்து பண்ணாங்களா? இல்லை. ஆக இந்த மத்திய அரசாங்கத்திலேருந்து எதிர்த்த 2 திட்டங்கள் என்ன? ஒன்று மும்மொழி கொள்கையை எதிர்த்தாங்க, இன்னொன்று இந்த தொகுதி
சீரமைப்பு இதான். இதை ஆந்திராவில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய கூட்டணி அரசாங்கம் நிதிஷ்குமார் உட்பட எதிர்த்தாங்க. என்னன்னா எங்க மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி எம்பி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சாங்க. மும்மொழி கொள்கையில் நிலைப்பாடு அதிமுக நிலைப்பாடு தானே. அதிமுக தொடர்ந்து வலியுறுத்திய தாய்மொழி கல்வி வேண்டும் அப்படிங்கிறதும் இப்ப அந்த நிலைப்பாடு தான் நீங்க இது பண்றீங்க. ஆக இதை தவிர வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமா ஒரு திட்டங்கள் எதிர்த்தாங்கன்னா கிடையவே கிடையாது. என்ன சும்மா பேருக்கு வந்து வெள்ளை கூட வேந்தாருங்க அவரு. ஒரு எந்த வரலாற்றில் ஒரு சீஃப் மினிஸ்டரு போய் பிரைம் மினிஸ்டரையோ வேற அதிகாரி டெல்லியிலேருந்து வரும்போது வரவேற்க வெள்ளை கொடையோட போய் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். மிக்க நன்றிங்க. நேரில் மீண்டும் அடுத்த சொல்லிடு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.